ஹலோ ஆல், வணக்கம். ஒரு கதை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அனுபவங்களை நான் கதைகள் மூலமாக சொல்கிறேன். இதில் கொஞ்சம் புனைவும் இருக்கும், இதுவும் இருக்கும், உண்மை நடந்த சம்பவங்கள் இருக்கும். புனைவு எது, உண்மை நடந்த சம்பவம் எது, நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று இன்றைக்குள்ள கதை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் டு மை ஹார்ட்டு. இது நடந்த இடம் யூஎஸ்ஏயில் நடந்தது. நடந்த இடம் யூஎஸ்ஏயில் மினியாபோலிஸுக்கும் நான் இப்போ சொல்ல போகிற ஊருக்கும் நடந்தது. ஏன் இந்த கதை ரொம்ப ஸ்பெஷல்? இந்த சம்பவங்கள் நடந்து ஒரு 6 வருஷம் ஆகும், 6-7 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இன்னும் என்னோட நினைவில் இருந்து நீங்காமல் இருக்குது. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸை கொடுத்தது இந்த சம்பவம். வாங்க, வித்தவுட் ஃபர்தர் டியூ நம்ம கதைக்குள்ளே போகலாம். எனக்கு ஒரு நாள் காலையில் எனக்கு ஒரு வழக்கம் போல் ஒரு கால் வந்தது. ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கால் என்னென்னா, வீசா உனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, வீசா ட்ரான்ஸ்ஃபர் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி ரீஅப்ளை பண்ணணும், அப்போ அந்த 5 நாள் நீ வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன ஓட்டங்களை என்னால் சரியாக பண்ண முடியல. நம்ம ஊருக்கு போக போகிறோமா, இல்லைனா இன்னும் 5 நாளில் என்ன நடக்க போகுது, எனக்கு எதுவும் அதை பற்றி புரிஞ்சிக்க முடியல. அது அந்த ஸ்டேட் ஆஃப் பிளாக்குன்னு சொல்லுவாங்களே, ஒரு பிளாக்கில் இருந்தது. அப்புறமா என்ன ஆச்சுன்னா, சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், நம்மள்ட்ட என்ன இருக்குது, நம்மள்ட்ட இப்போ கார் இருக்குது, ஒரு ஒரு கேமரா இருக்குது, ஒரு 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 மெத்தை இருக்குது, அதாவது குவில்ட்டு இருக்குது, ஒரு தலவாணி இருக்குது, கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது. சரி ஓகே, இது எல்லாத்தையும் காரில் அள்ளி போட்டுட்டு எங்கேயாவது போகலாம் தான் பிளான் பண்ணேன். எங்கே போகிறது பிளானே கிடையாது. என்னோடய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் அன்பிளான்டு போகும்பொழுது தான் நிறைய அனுபவங்களை நான் அனுபவித்தேன். அதுதான் சொல்லணும், உண்மை அதுதான். இப்போ என்ன ஆகிடுச்சு, சரி ஓகே, அந்த கார் பிஎம்டபிள்யூட X328 ஒரு காரு, செடானு, சூப்பராக இருக்கும் காரு. யூஸ்வலாக யூஎஸில் பார்த்தீங்கன்னா லாங் இதுக்கு டூரிங் போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஜாப்பனீஸ் கார் எடுப்பாங்க. நமக்கு இதுக்காக போய் ஒரு ரெண்டல் கார்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்லேயே அந்த காரில் தூக்கி போட்டு ஸ்டார்டட். ஆனால் எங்கே போகிறேன்னு தெரியல. திடீர்னு பார்த்தேன், சரி நமக்கு பிடிச்சது ஒரு மவுண்டெயின்ஸ் யூனிக் மவுண்டெயின்ஸ் இன் யூஎஸ்ஏன்னு சொல்லிட்டு ஒரு தேடிட்டு பார்த்தா ராக்கி மவுண்டெயின்ஸ் நேஷ்னல் பார்க்குன்னு ஒன்று வந்தது. ராக்கி மவுண்டைன் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கொலரடோ. நான் இருக்கிற இடம் மினியாபோலிஸ். கொலரடோக்கும் மினியாபோலிஸுக்கும் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ட்ரைவு. சரி ஓகே, நம்ம கொலரடோ தான் முடிவு பண்ணிட்டேனமே, அந்த 10 மணி நேரம் ட்ரைவை நம்ம பண்ணலாம் சொல்லிட்டு ஆரம்பித்தோம். 10 மணி நேரம் ட்ரைவு என்ன பண்ண போகிறேன் தெரில. சரி ஓகே, நம்ம ஓட்டுவோம். நான் மட்டும்தான் தனியாக, பின்னாடி எனக்கு ஒரு கேமரா இருக்குது, கொஞ்சம் திங்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு குவில்ட்டும் ஒரு மெத்தையும் இருக்குது, ஒரு குவில்ட்டும் ஒரு தலவாணியும் இருக்குது. இதை எடுத்து போட்டுட்டு நான் பாட்டு ஆரம்பிச்சிட்டேன். வண்டி ஓடிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. திடீர்னு போயிட்டு ஒரு மெக்டானல்ட்ஸில் நிப்பாட்டிட்டு நான் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஒரு காஃபி, கோல்டு காஃபி. எனக்கு ஒருத்தர் டைலர் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, அவன் தான் இந்த கோல்டு காஃபியை எனக்கு அறிமுகப்படுத்தினான். அதுலேருந்து எனக்கு ஒரு கோல்டு காஃபி மேலே ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ கோல்டு காஃபி எடுத்து குடிச்சிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன். வண்டி ஓட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. 10 மணி நேரம். ஹோட்டல் ரூம் புக் பண்ணல. ஏன்னா அங்கே எல்லாருமே எங்கே போகிறாங்கன்னா அங்கே ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா ஒரு கேம்ப் சைட் ஏதாவது புக் பண்ணிப்பாங்க. நான் எதுவும் புக் பண்ணிக்கல. ஆன் த வேல போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஹோட்டல் கால் பண்ணுறேன். ஹோட்டல் கால் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்குதுன்றான். சரி, என்னோடய கார்டு டீட்டெயில்ஸ் அங்கே கொஞ்சம் கைண்ட் ஆஃப் செக்யூர்னு வச்சுக்கிடுங்க அப்போது அந்த இடத்துல. சரி, கார்டோட எண்டு நம்பர் மட்டும் கொடுத்துட்டு பிளாக் பண்ணி வச்சுருந்தேன். 16 டிஜிட் கொடுக்க மாட்டோம், 4 டிஜிட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு பிளாக் பண்ணி வச்சுருந்தேன். பிளாக் பண்ணிவிட்டு சரி ஓகேன்னு போயிட்டா அங்கே நமக்கு தான் என்ன பிளான் இல்லை, சும்மா நார்மலாக ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்து தானே போட்டு போனோம். அங்கே போனால் ஃப்ரீசிங் கோல்டு. கொலரடோ என்டர் ஆகிறேன், ஃப்ரீசிங் கோல்டு. ராக்கி மவுண்டைன் நேஷ்னல் பார்க்குக்கு போகிறேன், ஃப்ரீசிங் கோல்டு. என்னடா அன்பிளான்டில் இவ்வளோ ஒரு இதுவாட்டிருக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்துடலாம். அந்த ஹோட்டல் ரூமில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுட்டு சரி ராக்கி மவுண்டைன் நேஷ்னல் பார்க்குக்கு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளே ஃபுல்லாக அந்த லூப் ரோடு இருக்கும், அதை ஃபுல்லாக சுற்றுன்னு சுற்றிக்கிட்டு
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஃபோட்டோஸ் எடுப்போம், சும்மா நம்ம லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோஸ் எடுக்கிற ஆள் தானே சொல்லிட்டு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தேன், இங்கே கேம்ப் சைட் இங்கே அவைலபிள்னு சொல்லி போட்டிருந்தான். நான் எனக்கு கேம்ப் சைட்னாலும் சரி கேம்ப் சைட்னால் நாலேஜ் இருக்குது, பட் நாட் அவ்வளோ பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்போ. அந்த தருணம் ஒரு 8 வருஷம் இருக்கும் கதை நடந்து. அப்போ என்ன ஆச்சு, கேம்ப் சைட் ஒன்று புக் பண்ணேன். $1 தான் கேம்ப் சைட் புக் பண்ணுறதுக்கு. $1 புக் பண்ணிவிட்டு கார் அதில் பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு டென்ட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த டென்ட்டில் தூங்கிட்டேன். தூங்கிட்டதுக்கு நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா பேர் கரடி வந்தது. நீங்கள் வந்து வேற எங்கேயா போயிடாதீங்க. கரடி வந்தது பக்கத்தில், எனக்கு இல்லை கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்தது கரடி. ஸோ அப்போ உடனே எனக்கு ஃப்ரெண்ட் சொன்ன ஞாபகம்லாம் இருக்குது, கொஞ்சம் சைலண்டாக இருக்கணும், அது பாட்டு அந்த ஃபுட் எடுத்துகிட்டு அது பாட்டு போயிடும். ஸோ இஃப் யூ ட்ரை டு எதாவது பண்ணேன்னா அதுக்கப்புறம் அது எதாவது பண்ணும். ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே அதுவே போயிடும். அதுவே போயிடுச்சு. அந்த 1 ஹெலட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அது. ஏன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், பக்கத்தில் பார்த்தா வைல்ட் அனிமல் விச் இஸ் லைக் வெரி டஃப்பும் கூட. பேர் வந்து ரொம்ப கஷ்டம். அடுத்தது என்னென்னா, சரி அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணேன், திருப்பியும் எழுந்திரிச்சிட்டு பக்கத்தில் ஒரு வாஷ்ரூம் இருந்து அதில் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் கார் எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போது என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம இத்தனை நாள் வந்து ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபியே எடுத்துகிட்ருக்கோம், இல்லை லேண்ட்ஸ்கேப் எடுத்துகிட்ருக்கோம், வைல்ட் லைஃப் எடுத்தால் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் அந்த 80-400 ஒரு லென்ஸ் வாங்கியிருந்தேன். அதாவது வந்து நைக்கானோட 80-400 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லென்ஸ் ஐ வுட் சே. பட் ப்ரீ ஓன்டு லென்ஸ் தான், அடரோமில் தான் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு சரி அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு, நமக்கு வைல்ட் லைஃப்பை முதல்ல எடுத்ததில்லை. முதல்ல எடுத்த வைல்ட் லைஃப் எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா எல்கோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தேன். அதுக்கு வந்து அவங்க அங்கே அழகாக அந்த எல்க்கு இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே வந்து நோட்டீஸ் இருக்குது, அங்கங்கேன்னு ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. அதாவது சேஃப் டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டர்ஸ் சேஃப் டிஸ்டன்ஸ், எல்க்குக்கு, பேருக்கு 200 மீட்டர்ஸ், அப்புறம் பைசனுக்கு 300 மீட்டர்ஸ். ஸோ இப்படி ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஒவ்வொரு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுக்கணும்னு சொல்லி போட்டிருந்தப்போ நம்ம அதுக்காக உட்காந்து அளந்தா எடுத்துகிட்டு இருக்க முடியும். சரி சொல்லிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுத்தேன். எல்க்கு என்ன பார்த்துச்சு, ஃபோட்டோஸ் எடுத்தேன், சூப்பராக இருந்துச்சு. எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி கேம்ப் சைட்டுக்கு வந்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் திருப்பி என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட் எந்திரிச்சிட்டு பார்த்தேன், சரி எங்கேயோ பக்கத்தில் ஹைக்கிங் இருக்குது. நாங்கள் அந்த ஃபுல்லாக பனி உறைஞ்சி தான் இருக்குது. ஸோ அதில் ஹைக்கிங் சும்மா ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே, யாருமே இல்லை அந்த இடத்துல, நான் மட்டும்தான். ட்ரை பண்ணி பார்த்தேன். அமேசிங். ஹைக்கு முடிச்சுட்டு பார்த்தா உதட்டுலாம் வெடிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ குளிரில் ஹைக் பண்ணிவிட்டு ஃபுட் எடுத்துக்கல, ப்ரிப்பரேஷன்ஸ் இல்லை, வைல்டு எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை வந்து முடிச்சுட்டு அடுத்த நாள் திருப்பி காலையில் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஃபோன் கால் வருது. இட்ஸ் எவ்ரிதிங் ரெடி, நம்ம வந்து நீங்கள் வந்து திருப்பி வாங்க, வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், உங்கள் வீசா வந்து ரெனியூ பண்ணிட்டோம், யூ கேன் கம் அண்ட் ஜாயின் அப்படின்னு. எனக்கு அங்கேருந்து போவதுக்கே மனசு இல்லை, பட் வேறு வழி இல்லை. வண்டி எடுக்கிறேன், மெமரிஸ் எடுத்துகிட்டு அப்படியே கடந்து நான் போய்கிட்டே இருக்கிறேன். திருப்பி வந்து மினியாபோலிஸ் வந்து சேர்ந்தேன். இது வந்து அது இன்னும் வந்து நினைவில் இருக்குது. அன்பிளான்டு அன்ஈவெண்ட்ஸ் விச் இஸ் ஓகே, எதிர்பார்க்காத இதெல்லாம் நடந்த விஷயங்கள். தேங்க்யூ அகெயின் நேச்சர் ஃபார் கிவிங் மீ ஆல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் கதை சொல்கிறதுக்குன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ். நீங்கள் கதைக்கலாம் வாங்க.